வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 5ல் இருக்கக்கூடிய இந்த 9th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன்ஸ். ஸோ இந்த ரெண்டு லைனை இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் வழியாக போகக்கூடிய அந்த லைன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதோட இன்னொன்று கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் இன்டர்செப்ட் அப்படின்ட்டு. அதாவது ஏவும் பியும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதைத்தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க, வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன் 1 வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 4x + 7y - 3 கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் வரும்போது +3ன்னு மாற்றிட்டேன். அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் 2x - 3y - 3y ஈக்குவல் டு, அதாவது +1 கொடுத்துருக்காங்க. அந்த 1 அந்த சைடு வரும்போது -1ன்னு மாற்றிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், ரெண்டையும் சால்வ் பண்ணால் எக்ஸ் ஒய் கிடைக்கும். அந்த இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய ரெண்டு லைனும் ஒன்றுக்கு இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் எனக்கு வேணும்னா சால்வ் பண்ணால் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ இங்கே 4x, இங்கே 2x. ஸோ அப்போ எக்ஸை கேன்சல் பண்ணணும்னா இந்த லைனை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 4 கேன்சல் ஆகுமா? அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நான் அப்படியே எழுதுகிறேன். செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 2 சார் 4x - 2 × 6y. ஓகேங்களா? 2 × 3 6y = -2. அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் நம்பர் அப்படின்றப்ப ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ மைனஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு 4x - 4x கேன்சல். 7y + 7y 13y = 5 + 2. இந்த மைனஸை கன்சிடர் பண்ணக்கூடாது, கீழே இருக்க சைனை தான் ஆட் பண்ணணும். y = 13y = 5ன்றப்ப y வந்து 5/13. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், சப் y = 5/13 இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இதில் எடுக்கிறேன் 4x + 7y = 3. 4x + 7 × 5/13 = 3. So 4x + 5 7s are 35/13 = 3. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன், இந்த 4xஐ மட்டும் வச்சுக்கிறேன். இந்த டேர்ம் அந்த சைடு வரும்போது -35/13. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது டினாமினேட்டர் 1 இருக்கிறதா இருக்கும். ஸோ அப்போ மேலே கிளை 13ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 × 13 39 -35. இந்த 13 காமனாக மாறிடும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 39 - 35 4/13. 4x = 4/13. அப்போ x = 4/13 × 1/4. 4ம் 4ம் கேன்சல் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ் வந்து என்னது, 1/30. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ரெண்டு லைனும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட் வந்து, அதாவது டின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பாயிண்ட் டி வந்து ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எக்ஸு, ரெண்டாவது கோஆர்டினேட் ஒய். ஸோ இந்த பாயிண்ட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? பட் அவன் என்ன சொல்கிறான், இந்த ஈக்குவேஷனை தான் கேட்குறான். இந்த பாயிண்ட் வழியாக போகக்கூடிய இன்டர்செக்ட் பண்ணக்கான ஈக்குவேஷன். ஸோ அப்போ இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x/a + y/b = 1. அதாவது ரெண்டு இன்டர்செக்ட் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா இதுதான் லைன் ஆஃப் த ஈக்குவேஷன். சரி, ஈக்குவேஷன் ஆஃப் த லைன். ஓகேங்களா? ஸோ ஆனால் இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கான், a = bன்னு கொடுத்துட்டான். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் x/a + y/a = 1 அப்படின்னு எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு ரெண்டுமே ஏன்றப்ப காமனாக எடுத்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸு ஒய் அப்படின்றது டி பாயிண்ட் வழி தான். அப்போ எக்ஸு ஒய்ன்றது 1/3, 5/13. ஸோ அப்ளை பண்ணலாமா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1/13, ஒய்க்கு பதிலாக 5/13 = a. ஸோ டினாமினேட்டர் 2 13ன்றப்ப காமனாக எழுதலாம். 5 + 1 6. ஸோ a = 6/13. ஓகேங்களா? ஸோ ஏக்கான டேட்டா எனக்கு கிடச்சிருச்சு 6/13 அப்படின்ட்டு. ஸோ அப்போ இப்போ அந்த ஈக்குவேஷனில் போடலாமா, நான் இதில் அப்ளை பண்ணலாமா, எக்ஸ் + ஒய் = a அப்படின்றது. ஓகேங்களா? ஏன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் எனக்கு இதுதான். ஸோ சப் a = 6/13 இன் தேர்ட் ஈக்குவேஷன். ஏன்னா இது ஈக்குவேஷனு, பட் இதை நான் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். இந்த இடத்துல என்னால் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா a = b அப்படின்னு தெரிஞ்சு இங்கேயும் நீங்கள் தனித்தனியாக போடுறதுக்கு டேரெக்டாக இதிலே போட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரும், x + y = 6/13.
ஸோ அப்போ 13 இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 13x + 13y = 6 ஓகேங்களா. அதாவது இந்த ஸ்டெப் எப்படி வரும்னா 13 × x + y = 6. ஸோ அடுத்து 13x + 13y இதுதான் வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்கக்கூடிய ஈக்குவேஷன், லைனுக்கான ஈக்குவேஷன் ஓகேங்களா. 2 பாயிண்ட்டு இன்டர்செப்ட் பண்ணுறேன் கொடுத்துட்டு லைன் கேட்டாங்கன்னா இதுதான் ஈக்குவேஷன். x/a = y/b = 1, x/a + y/b = 1, a = bன்னு கொடுத்ததுனால b-ஐ ஏன்னு அப்ளை பண்ணிட்டேன். ஸோ டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால நான் கிராஸாக கொண்டு போகிறேன். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து x + y / a = 1 அப்படின்னு எழுதிட்டு இந்த ஏவை அப்படி கொண்டு போகணும் ஓகேங்களா. ஸோ இதை மாற்றிட்டு போகிறதுக்கு நம்ம டைரெக்டாக அப்படி கொண்டு போயிருக்கேன். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸும் ஒய்யுமான வேல்யூவை நான் போட்டேன் அப்படின்னா அந்த இன்டர்வியூ பண்ணக்கூடிய பாயிண்ட் டிக்கு ஏவோட வேல்யூ கிடைக்கும். ஸோ ஏ = 6/13 அகைன் இதுலேயே நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த லைனுக்கான ஈக்குவேஷன் கிடைக்கும் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ அதாவது உல்டா ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி ஒரிஜினல் வேல்யூ அகைன் உல்டா ஈக்குவேஷனில் போட்டோன்னா ஒரிஜினல் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வச்சுக்கிட்டிங்கன்னா பாயிண்ட் டி வந்து ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எக்ஸு, ரெண்டாவது கோஆர்டினேட் ஒய். ஸோ இந்த பாயிண்ட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஓகேங்களா. பட் அவன் என்ன சொல்கிறான், இந்த ஈக்குவேஷனை தான் கேட்குறான். இந்த பாயிண்ட் வழியாக போகக்கூடிய இன்டர்செக்ட் பண்ணக்கான ஈக்குவேஷன். ஸோ அப்போ இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x/a + y/b = 1. அதாவது 2 இன்டர்செக்ட் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா இதுதான் லைன் ஆஃப் த ஈக்குவேஷன், சரி ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் ஓகேங்களா. ஸோ ஆனால் இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கான், a = bன்னு கொடுத்துட்டான். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் x/a + y/a = 1 அப்படின்னு எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு ரெண்டுமே ஏன்றப்ப காமனாக எடுத்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ XY அப்படின்றது டி பாயிண்ட் வழி தான். அப்போ XYன்றது 1/3, 5/13. ஸோ அப்ளை பண்ணலாமா. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1/13, ஒய்க்கு பதிலாக 5/13 = a. ஸோ டினாமினேட்டர் ரெண்டு 13ன்றப்ப காமனாக எழுதலாம். 5 + 1 6. ஸோ a = 6/13 ஓகேங்களா. ஸோ ஏக்கான டேட்டா எனக்கு கிடச்சிருச்சு 6/13 அப்படின்ட்டு. ஸோ அப்போ இப்போ அந்த ஈக்குவேஷனில் போடலாமா, நான் இதில் அப்ளை பண்ணலாமா, x + y = a அப்படின்றது ஓகேங்களா. ஏன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் எனக்கு இதுதான். ஸோ சப் a = 6/13 இன் தேர்ட் ஈக்குவேஷன். ஏன்னா இது ஈக்குவேஷனு, பட் இதை நான் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். இந்த இடத்துல என்னால் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ஏன்னா a = b அப்படின்னு தெரிஞ்சு இங்கேயும் இங்கே தனித்தனியாக போகிறதுக்கு டேரெக்டாக இதிலே போட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரும், x + y = 6/13. ஸோ அப்போ 13 இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 13x + 13y = 6 ஓகேங்களா. அதாவது இந்த ஸ்டெப் எப்படி வரும்னா 13 × x + y = 6. ஸோ அடுத்து 13x + 13y இதுதான் வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்கக்கூடிய ஈக்குவேஷன், லைனுக்கான ஈக்குவேஷன் ஓகேங்களா. 2 பாயிண்ட்டு இன்டர்செப்ட் பண்ணுறேன் கொடுத்துட்டு லைன் கேட்டாங்கன்னா இதுதான் ஈக்குவேஷன். x/a = y/b = 1, x/a + y/b = 1, a = bன்னு கொடுத்ததுனால b-ஐ ஏன்னு அப்ளை பண்ணிட்டேன். ஸோ டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால நான் கிராஸாக கொண்டு போகிறேன். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து x + y / a = 1 அப்படின்னு எழுதிட்டு இந்த ஏவை அப்படி கொண்டு போகணும் ஓகேங்களா. ஸோ இதை மாற்றிட்டு போகிறதுக்கு நம்ம டைரெக்டாக அப்படி கொண்டு போயிருக்கேன். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸும் ஒய்யுமான வேல்யூவை நான் போட்டேன் அப்படின்னா அந்த இன்டர்வியூ பண்ணக்கூடிய பாயிண்ட் டிக்கு ஏவோட வேல்யூ கிடைக்கும். ஸோ a = 6/13 அகைன் இதுலேயே நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த லைனுக்கான ஈக்குவேஷன் கிடைக்கும் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ அதாவது உல்டா ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி ஒரிஜினல் வேல்யூ அகைன் உல்டா ஈக்குவேஷனில் போட்டோன்னா ஒரிஜினல் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.